அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வந்த நிலையில தற்பொழுது முதற்கட்டமாக குற்றப்பத்திரிகையானது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலம் சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரனை கைது செய்து தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு அவருடைய வாக்குமூலங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட நிலையில தற்பொழுது முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு மட்டுமே தொடர்பு உள்ளது என குற்றப்பத்திரிகையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெறக்கூடிய நிலையில இதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், அவருடைய செல்போன் உரையாடல்கள் அனைத்தும் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த வழக்குடைய விசாரணை தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடத்தப்பட இருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.